இயேசுவின் வாழ்வில் தனி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்குமான முன்னுதாரணம். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் முன்னுதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் எப்படியாக செய்தார் என்பதை பற்றி வேதாகமம் கூறுகிறது. அதிலிருந்து நாம் அழகிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 முக்கிய இடங்களில் தனியே ஜெபித்தார் என்ற வேதாகம பதிவு இருக்கிறது. முதலாவது, வனாந்திரத்தில் போய் தனியே ஜெபித்தார் என்ற வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். லூக்கா 5:16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனம் வனாந்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியே ஜெபித்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக, மலைகளின் மேல் இயேசு தனியே ஜெபித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறியும் தனியே ஜெபித்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. நாமும் மற்றவர் நம்மை தனி ஜெபம் செய்வதற்கு தடையாய் இராதபடிக்கு, தொந்தரவு செய்யப்படக்கூடாதபடிக்கு சில இடங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் நாம் ஜெபித்தால், எந்த இடத்தில் நாம் ஜெபித்தால் பிறருடைய தொந்தரவு இல்லாமல் தனி ஜெபம் செய்ய முடியுமோ அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக நம் வாழ்க்கையில் பர்சனல் பிளேஸ், தனி இடம், பர்சனல் டைம், தனி நேரம், பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்போம். கர்த்தர் உங்கள் ஜெப வாழ்க்கையை உயர்த்தட்டும். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.